guys, இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல நீங்க பாத்துட்டு இருக்க மாதிரி அர்பன் black and brown எஃபெக்ட்ல ஒரு போட்டோ பாத்தீங்கன்னா எப்படி சூப்பரா எடிட் பண்றது அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். சோ வழக்கம் போல இந்த வீடியோக்கு பாத்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த போட்டோ எடிட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா LIGHTROOM அப்ளிகேஷன் மட்டும் பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். சோ அப்ளிகேஷன் இல்ல அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணி LIGHTROOM வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சோ ஃபைனலா பாத்தீங்கன்னா வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். So guys, first பாத்தீங்கன்னா LIGHTROOM அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி ஓபன் பண்ணிக்கோங்க. சோ ஓபன் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஆல் போட்டோஸ் அப்படிங்கற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ ரைட் சைடில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஐக்கான் இருக்குது பாருங்கள். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ எந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு எடிட் பண்ணுமோ அந்த ஃபோட்டோ வந்து மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து நிறைய டூல்ஸ் மாதிரி இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சூரியன் சிம்பிள் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்கள். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசர் வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு -0.10 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி 70 செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு -38 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷேடோஸ்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ 55, 56 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ 55 ஸோ ஒயிட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 47 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ 60, 65 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா கர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் ரவுண்ட் இருக்குது பாருங்கள். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கிராஷ் லைன் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு வந்துடும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நீட்டாக வந்துட்டு உங்களோட ஃபோட்டோவுக்கு வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கர்வ் வந்துட்டு பக்காவாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள டன் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் சிம்பிளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் ஐக்கான் இருக்குது பாருங்கள். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விப்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ 56 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ 6 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கலர் மிக்சிங் ஐக்கான் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெட் கலர் இருக்கும். ஸோ அதில் ஹியூ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ 82 பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ கம்மி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ -65 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு லூமினன்ஸ் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ 38 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ ரெட் கலர் பக்கத்தில் ஆரஞ்சு கலர் இருக்குது பாருங்கள். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ கம்மி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா -58 பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேச்சுரேஷன் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லூமினன்ஸ் இருக்குது பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ 30 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹியூ இருக்குது பாருங்கள். ஹியூ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு ஸோ -38 பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹியூ வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு எல்லோ கலர் இருக்குது பாருங்கள். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஹியூ பார்த்தீங்கன்னா -100 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு -28, 29 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ 30, 35 அந்த மாதிரி ரேஞ்ச் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு க்ரீன் கலர் இருக்குது பாருங்கள். அந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சேச்சுரேஷன் வந்துட்டு -100 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளூ கலர் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் -100 வந்து செட் பண்ணிவிட்டு ஸோ லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதில் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ 47 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் வந்துட்டு -100 வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு 26 பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக உள்ள ரெண்டு கலர்லேயும் பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் மட்டும் ஃபுல்லாக -100 வந்து செட் பண்ணிவிட்டு மேலே உள்ள டன் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஒன் 3 டாட் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு மேலே மூணு ரவுண்ட் இருக்குது பாருங்கள். ஸோ அதில் தேர்டு பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சின்ன ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஹியூ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ 220 பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேச்சுரேஷன் வந்துட்டு ஸோ 10 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டு மேலே உள்ள டன் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி ஐகான் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு 20 ரேஞ்சில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ 60 வந்து கிளாரிட்டி செட் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஹேஷ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ 12 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விக்னேட் இருக்குது பாருங்கள், விக்னேட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு -10 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இதில் கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ கம்மி பண்ணிவிட்டு 47 பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளாரிட்டி அப்ளை பண்ண மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ ட்ரையாங்கிள் ஐக்கான் கிளிக் பண்ணி ஷார்ப்பனிங் மட்டும் பார்த்தீங்கன்னா 25 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்துட்டு ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இமேஜ் கம்பேரிசன் பாருங்கள். ஸோ எடிட்டிங் வந்துட்டு எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்றத கமெண்ட்ல வந்துட்டு சொல்லுங்கள். ஃபோட்டோவோட ப்ரெசெட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோவும் எடிட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா வருது அப்படின்றது வந்துட்டு கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான லைட்ரூம் எடிட்டிங் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுவோம்.